1991 சேலம் பக்கத்துல இருக்கிற சின்ன பாப்பாம்பட்டின்ற ஒரு சின்ன கிராமத்துல ஒரு பையன் பிறக்கிறான். இவரோட அப்பாவும் நெசவு தொழில் செய்றாரு, அம்மாவும் கறிக்கடை வச்சிருக்காங்க. மொத்தம் இவரோட கூட பிறந்தவங்க பாத்தீங்கன்னா 5 பேர். இவருக்கு சின்ன வயசுல இருந்து கிரிக்கெட் மேல ரொம்பவே ஆர்வம் அதிகமா இருந்ததுனால மேட்ச் எங்க விளையாடினாலுமே அங்க போய் நின்னுட்டு வெளியே வர பந்தை பெருக்கி போட்டுட்டே இருப்பார். அப்படி ஒரு நாள் பந்து தூக்கி போடும்போது ஜெயபிரகாஷ்ன்ற ஒருத்தர் இவர் போடுற பந்து பாக்குறாரு. உன்னோட பவுலிங் ஆக்ஷன் ரொம்பவே நல்லா இருக்கு, அதனால நீ வந்து பவுல் பண்ணுன்னு சொல்றாரு. இவரும் வந்து ரொம்பவே வேகமா பவுல் பண்றாரு. இதை பார்த்து அவருக்கு பயங்கர ஆச்சரியம். அதுக்கப்புறம் ப்ராப்பரா பவுலிங் ட்ரைனிங் கொடுக்குறாரு. ஸ்கூல் காலேஜ் எல்லாமே முடிச்ச அப்புறம் சென்னையில இருக்கிற ஒரு கிளப்ல இந்த பையனை சேர்த்து விடுறாங்க. இங்கேயுமே வேற லெவல்ல இந்த பையன் பர்ஃபார்ம் பண்றான். அதனால டிஎன்பிஎல் செலக்ட் ஆகிறான். அங்கேயுமே இந்த பையனோட பவுலிங் ஆக்ஷனை பார்த்துட்டு உடனே ரஞ்சி கோப்பைக்கு செலக்ட் பண்றாங்க. ரஞ்சி கோப்பையில போய் பவுலிங் பண்ணா நீ பண்றதெல்லாம் பவுலிங்கே கிடையாது, பந்து அப்படியே எரியற மாதிரி வருதுன்னு சொல்லிடுறாங்க. இது வரைக்குமே உன்னோட பவுலிங் வேற லெவல் இருந்துன்னு சொன்னவங்க இப்போ உனக்கு பவுலிங்கே பண்ண தெரியலன்னு சொல்லிடுறாங்க. இருந்தாலுமே மனம் தளராம அடுத்த ஒரு வருஷம் பயங்கரமா பிராக்டிஸ் பண்றாரு. அதுக்கப்புறம் ஐபிஎல்ல சன்ரைஸ் ஹைதராபாத்ல 3 கோடிக்கு வர வாங்குறாங்க. அது மட்டும் இல்ல ஆஸ்திரேலியாவுக்கு போயிட்டு இந்தியாவுக்காக இவர் எடுத்த விக்கெட்டை பார்த்துட்டு மொத்த கிரிக்கெட்டருமே தி ஏர்கர் கிங் அப்படின்னு சொன்னாங்க. இவரை இன்னைக்கு ரஞ்சி கோப்பையில பவுலிங்கே போட தெரியலன்னு சொன்ன அவர் தான் இன்னைக்கு இந்தியாவின் ஏர்கர் கிங் நடராஜன்.